சந்து சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஓப்பனா பேசணும். நான் கூட ரொம்ப ஓப்பனாவே ஆன்சர் பண்றேங்க. சந்து சார், உங்களுக்கு இவ்வளோ பெரிய பாம்பு. சுவாதி மேடம், அது பாம்பு இல்ல, அனகோண்டா. ஆமா, அந்த அனகோண்டாவோட திறமைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டா, அதாவது நான் சொல்ல வந்த ப்ரோக்ராம பத்தி நான் சொல்லுவேன். ஓப்பனா பேசணும்ல, அதுக்காக தான் கேக்குறேன். அட பரவாயில்ல, சொன்னேன்ல நான் கூட ஓப்பனா பேசுவேன்னு. சரி சொல்லுங்க உங்க அனகோண்டாவோட திறமைய பத்தி. அனகோண்டா ஹைட் வேற லெவல், வெயிட் வேற லெவல், ஸ்பீடு கூட வேற லெவலா இருக்கும். ஓஹோ, அந்த அனகோண்டா எவ்வளவு நேரம் டான்ஸ் ஆடும்? அதோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 hours வரையும் டான்ஸ் ஆடும். என்ன சுவாதி மேடம், தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களா? வேணாம் 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 வேணாம். இல்ல வேற ஏதாவது வேணுமா? அதான் வேற ஏதாவது குவாலிட்டிஸ் வேணுமான்னு கேட்டேன். ஐயோ, பயங்கரமான அனகோண்டாவா இருக்கே, ஏதாவது ஒண்ணு பண்ணி இவன் அனகோண்டாவை வேலை செய்யாம பண்ணிடணும். சுவாதி மேடம் என்ன சைலண்டா இருக்கீங்க? அது திவ்யா ரொம்ப லக்கின்னு நினைச்சேன் அனகோண்டா கிடைக்க. உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லையா? நான் திவ்யா அளவுக்கு லக்கி இல்ல. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? திவ்யாவோட நீ தான் செம்ம ஃபிகரா இருக்க. அப்படியா? ஆமா. திவ்யா மாதிரி நானும் லக்கி பர்சன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நான் கூட தரணும் தான் நினைக்கிறேன். முதல்ல திவ்யாவுக்கு கொடுங்க, அப்புறமா நான் வாங்கிக்கிறேன். சரி, நீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா? நீ குடுப்பேன்னா நான் வேணா நான் சொல்ல போறேன். குடுக்கறேன். அப்ப கொடுங்க. உன் அனகோண்டா எப்படி வேலை செய்யுதுன்னு நானும் பாக்குறேன். சந்து, இந்தா காஃபி. Thank you சுவாதி மேடம். அப்பா, காஃபி உங்கள மாதிரியே இருக்கு சுவாதி மேடம். Thank you சந்து. சந்து, நான் ரெடி ஆயிட்டேன். நானும் ரெடி. தபலா வாசிக்க ஆரம்பிச்சலாமா? வாசிக்க ஆரம்பி. வாசிக்கவா? வாசிக்கிறேன். 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 வாசிக்கணும்னா மணி அடிக்கணும்ல. எத்தனை தடவை அடிச்சாலும் அந்த மணி அடிக்காது. சந்து, சந்து, பாவம் மணி அடிக்கலன்னு நினைக்கிறேன்.